டிராகன் பழம் பூ எப்படி பூச்சிருக்காங்க. முதல் முறை டிராகன் மாடி போயிட்டுனா டிராகன் பழம் வச்சு அழகாக பூச்சிருக்கு. டிராகன் பழம் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. டிராகன் பழம் மாடி போயிட்டுக்குள்ள வச்சுருக்கேன், சின்னதாக வச்சுருக்கேன். நல்லா பூ பூச்சிருக்கு, நல்லா அழகாக பூச்சிருக்கு. அழகாக பூச்சிருக்கு டிராகன் பழம். இந்த பாருங்க, மாடி போட்டால் சின்ன கோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன கோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். 12 அதுவே நல்லா பூச்சிருக்கு, காய்க்க ஆரம்பிச்சிச்சு. மாடி போய் வச்சு வேணால் ஒரு 8 மாதம் ஆகுது. நான் புதுசாக தேன்பெட்டி வந்து வச்சுருக்கேன் மாடி தோட்டத்துக்கு வந்து. மரக்கடை தேவைக்காண்டி தேன்பெட்டி மாடியிலே செட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ புதுசாக 2 நாளில் ஆச்சு. தேன்பெட்டி சப்போட்டா பழத்துக்கு ஒன்று செடிக்கு அடியில் வச்சுருக்கிறேன். சப்போட்டா பாருங்கள் நிறைய கிடக்கு. சப்போட்டாலாம் நிறைய கிடக்கு. சப்போட்டா ஃபுல்லாக சப்போட்டா தான். சப்போட்டா நிறைய கிடக்கு, கொட்டாக கிடக்குற சப்போட்டா. இது 11 ஜாமான் செடி நிறைய காய்ச்சி கிடக்குது. நிறைய கிடக்கு. காந்தாரி மிளகா, புதுசாக பூசணி இதெல்லாம் நாட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் முளைக்கும். இதெல்லாம் வந்திருக்குன்னு நிறைய விதைப்பாடு செய்யணும். இது டிராகன் பழம் தான். இது காய்க்கல, இது காய்ச்சல் பூ போட்டுருக்கு. இதெல்லாம் புதுசாக வந்தது, ரீபார்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். புதுசாக வந்தது. மங்குஸ்தான், ரம்புட்டான், மாமூல், சப்போட்டா எல்லாம் வச்சுருக்கு.